சர்வ மங்களம் அருளும் ஸ்ரீபாலா திரிபுரசுந்தரி பற்றிய தகவல்கள். முருகனை பாலமுருகன் என்றும் கிருஷ்ணனை பாலகிருஷ்ணன் என்றும் குழந்தையாக பாவித்து வழிபடுவதைப் போலவே அம்பிகையையும் பாலாம்பிகையாக வழிபடுவது மிகவும் விசேஷம். 9 வயது சிறுமியாக காட்சி அருளும் பாலாம்பிகை சித்தர்கள் வழிபாட்டில் வாளையாக வழிபடப்படுகிறாள். வெல்லக்கட்டியில் எந்தப் பக்கம் இனிப்பு என்று கேட்பதைப் போலத்தான் சக்தி வழிபாட்டில் எந்த வழிபாடு உயர்ந்தது என்பதும், அதாவது சக்தியை எந்த உருவில் எப்படி வழிபட்டாலும் அது உள்ளம் நெகிழச் செய்யும் அற்புத ஆராதனைதான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஸ்ரீலலிதாம்பிகையின் ஆபரணத்திலிருந்து வித்யை மற்றும் ஞானத்தின் வடிவமாக குழந்தை வடிவில் அவதரித்தவள் பாலாம்பிகை. நிகரற்ற அழகுடன் குழந்தையாக காட்சி தந்தாலும் தைரியம் மற்றும் வீரத்தின் உருவமாகவும் போற்றப்படுகிறாள். போர் புரிவதில் அசாத்திய ஆற்றல் பெற்றவள் பாலாம்பிகை. பாலாம்பிகையின் அவதாரமே ஒரு போரின் நிமித்தமாக ஏற்பட்டதுதான். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணால் சுட்டெரிக்கப்பட்ட மன்மதனின் சாம்பலிலிருந்து தோன்றியவன்தான் பண்டாசுரன். தன் தவத்தின் பலனாக வரங்கள் பல பெற்றவன். மேலும் பெண்ணின் கருவிலிருந்து தோன்றாத ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு அழிவு நேர வேண்டும் என்ற ஆணவத்தில் தேவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் துன்புறுத்தி மகிழ்ந்தான். அவனுடைய கொடுமைகள் எல்லை மீறிப் போகவும் தேவர்கள் அனைவரும் ஸ்ரீலலிதாம்பிகையைச் சரணடைந்தனர். பண்டாசுரனின் கொடுமைகளிலிருந்து தேவர்களை காப்பாற்ற திருவுள்ளம் கொண்ட அம்பிகை தன்னுடைய ஆபரணத்திலிருந்து 9 வயதுடைய பெண்ணைத் தோற்றுவித்தாள். அவளே ஸ்ரீபாலாம்பிகை. அவள் ஸ்ரீலலிதாம்பிகையிடம் கவசமும் ஆயுதங்களும் பெற்றுக்கொண்டு அன்னங்கள் பூட்டிய தேரில் சென்று பண்டாசுரனையும் அவனுடைய 30 பிள்ளைகளையும் சம்ஹாரம் செய்து தேவர்களைக் காப்பாற்றினாள். சிறு பெண்ணான பாலாம்பிகையின் போர்த்திறன் கண்டு தேவர்கள் பூமாரி பொழிந்து பலவாறாக போற்றித் துதித்தார்கள். 4 திருக்கரங்களில் மேலிரு திருகரங்களில் சுவடியும் ஜெபமாலையும் ஏந்தி கீழிரு திருகரங்களில் வர அபய முத்திரை காட்டி தாமரை மலரில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தரும் பாலாம்பிகை பக்தர்கள் கேட்கும் வரங்கள் அனைத்தையும் உடனுக்குடன் அருள்பவள். பாலாம்பிகையின் ஒரு திருக்கரத்தில் இருக்கும் சுவடி வித்யை மற்றும் ஞானத்தையும் மற்றொரு திருக்கரத்தில் இருக்கும் ஜபமாலை மந்திர ஜபத்தின் ஆற்றலையும் குறிப்பிடும் என்பர். அருள்மிகு பாலாம்பிகையின் இந்த திருவடிவை மனதில் இருத்தி தியானிப்பது மிகவும் விசேஷம் என்பார்கள் பெரியோர்கள். பாலாம்பிகையை மனதில் தியானித்து வழிபட்டால் நினைத்தது நினைத்தபடி நிறைவேறும் என்பது ஞான நூல்களின் வழிகாட்டல். மன ஒருமுகப்பாட்டுடன் அன்னை பாலாம்பிகையை வழிபட்டால் தெய்வங்கள் அனைவரையும் வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும்.